நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி வந்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியை வாழ்த்தி கூட்டத்தில் நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பியதை நாம் பார்த்தோம். முன்னதாக நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் பேசியிருந்தார். மத்திய அமைச்சராகியது தவறு, கூட்டணி தொடர்பான முடிவுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் முன்வைத்து பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் முன்னதாக ராமதாஸ் அவர்கள் பேசும்போது தனக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சிலர் மட்டுமே பங்கேற்றதாக வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த 23 மாவட்ட செயலாளர்களில் 22 மாவட்ட செயலாளர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முருகேசன், தற்போது இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன? எப்போது அன்புமணி பேச இருக்கிறார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனும் இடையே நடைபெற்ற மோதல் முற்றி அடுத்த கட்டத்தை கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுவது யார் என்ற போக்குதான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாமக நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய ராமதாஸ் அவர்கள், கட்சி நிறுவனர் அவர்கள் நேற்றைய தினம் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அன்புமணி மீது. குறிப்பாக பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் வைத்த போதும் கூட அவரை தாயை பாட்டால் வீசி அடித்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். அதற்கூட எல்லாருமே என்ன சொன்னா, கட்சி நிர்வாகிகள் இது நீரடித்து நீர் விலகாது, தந்தையும் மகனும் இருவரும் சமரசம் செய்து கொள்வார்கள் அப்படின்ற போக்கதான் காட்டியிருந்தது. இருப்பினும் அவர் கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்றால், வன்னிய சமூக மக்களிடையே ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய காடுவேற்றி குருவை அவர் அன்புமணி அவர்கள் மிகவும் அவமரியாதை நடத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டு அன்புமணியினுடைய எதிர்காலத்தை, அரசியல் எதிர்காலத்தையே ஒரு வீழ்த்தக்கூடிய ஒரு பார்வையாக தான் அனைவரும் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தது ராமதாஸ் மீது அனைவருமே ஒரு வெறுப்புணர்ச்சி தான் காட்டியிருக்கிறது. இங்க சொல்லிய அன்புமணி ஆதரவு மத்தியில் ஏனென்றால் வன்னிய சமூக மக்களின் ஒட்டுமொத்த ஐக்கானாக பார்க்கக்கூடிய ஒரு காடுவெட்டி குரு, அவரை போற்றி அனைவருமே புகழ்ந்து பாடி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரை அவமரியாதைப்படுத்தினார் அன்புமணியின் போது அவருடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தை பால்படுத்தும் விதமாக இவர் பேசிவிட்டார் அப்படின்ற கோபம் அனைவரும் மத்தியிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது அனைவருமே ஒன்று திரண்டு அனைவரும் நம் பாமக தலைவருக்கு அன்புமணி பின்னால் நிற்க வேண்டும் என்ற எழுச்சியோடு இங்கு கூறியிருக்கார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. 23 மாவட்ட செயலாளர்கள் 22 பேர் பங்கேற்கிறார். ஒருவர் ஏற்கனவே அவர் முன் அனுமதி பெற்றார். அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் பென்ஷன் வாங்க செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சென்று விட்டார். தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெறுவது. நேற்றைய தினம் ராமதாஸ் பேசுவதற்காக பல்வேறு பதில்கள் இங்குள்ள நிர்வாகிகள் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேச இருக்கிறார். வேதவள்ளி, 3 நாட்கள் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இன்றைய தினமே நேற்று நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பும் முன்வைச்ச குற்றச்சாட்டுகள் பற்றியும் இவருடைய நிலைப்பாடு பற்றியும் இன்றைய தினமே பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அல்லது இந்த 3 நாட்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற முடிந்த பிறகு அதற்கு பிறகு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முருகேசன், கூட்டம் தொடங்கி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக இந்த கூட்டம் ஏன் நடைபெறுகிறது, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாற்ற பணிகள் குறித்து பேச இருந்தாலும் கூட நேற்றை தான் பேசுவதற்கான ஒரு குற்றச்சாட்டுக்கு இந்த மேடைக்கு வருவது கூட அனைவருமே பாமக தலைவர் அன்புமணி வாழ்க, இளைஞர்களின் நல்வழி காட்சியை வாழ்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தார்கள். ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை செயல் தலைவர் குறிப்பிட்டார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே பாமக தலைவர் வாழ்க என்றுதான் கோஷமிழித்து அவர்களை வரவேற்றார்கள். இந்த சூழல்தான் தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, முன்னதாக அவரை வாழ்த்தி வரவேற்ற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. இணைப்பில் இருங்க முருகேசன்.